ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமான vlog தான். ஸோ மண்டே எல்லாருக்குமே செம்ம கோல்டாக இருந்ததுனால ரசம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ரசம் நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி தான். தனியா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா சாதம் வந்து எப்போவுமே நான் குக்கரில் வடிக்க மாட்டேன். சாதம் வந்து கஞ்சி வடித்து தான் வைப்போம். அதுவே எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து பழகிடுச்சு. அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம புளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக தக்காளி பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி தான் இதில் போடுவேன். ஏன்னா இந்த தக்காளி வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே பயங்கரமாக எனக்கு கைவலி வந்துடும். ஏன்னா இங்கே விற்கிற தக்காளிலாம் பார்த்திங்கன்னா செம்ம திக்காக இருக்குது. இந்த தக்காளியெல்லாம் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும், இதுக்கப்புறம் ரசம் வைக்கிறதே எனக்கு இதுவாகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை கட் பண்ணி போட்டுடுறது, தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த தண்ணியிலே போட்டுடுறது. தக்காளி நல்லா கடகடன்னு கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் திக்காக தான் இன்றைக்கி நான் ரசம் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இது வந்து என்னோடய ஓன் க்ரியேட்டிவ்ங்க. இந்த ரசம் தயவு செஞ்சு இப்படி ஒரு ப்ரொசீஜர் வந்து நானாக க்ரியேட் பண்ணுறது. யாருமே பார்த்து பயந்துடாதீங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது ரசம் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னே. இது ஜஸ்ட் ஒரு அவசரத்துக்காக நான் வந்து டக்குன்னு கோல்டாக இருக்குது ரசம் வைக்கணும்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாமே புளி தண்ணியிலே வந்து தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச பொடியை போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். எப்போவுமே ஃபீவர்னால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது ரசம் தாங்க. சுட சாதம், ரசம் ஊற்றி ஒன்று க்ரன்ச்சியாக ஏதாவது சிப்ஸு, நான் வந்து ஊறுகாய், எனக்கு ஊறுகாவே போதும், அழகாக இருக்கும் சாப்பாடு. எந்த சாப்பாடாக இருந்தாலும் எனக்கு லஞ்ச் பாக்ஸ் எங்கள் அம்மா கட்டி கொடுத்தாங்கன்னா நீங்கள் கூட தொட்டுக்க ஊறுகாய் மட்டும் வைங்க, சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் இதுவே இந்த மற்றது எதாவது வச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ரசம் வந்து லைட்டாக கொதிக்கும் போதே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நான் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன், அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு. அடுத்ததாக ஒரு ஆம்லேட் பசிச்சுது லைட்டாக, அதனால் ஒரு ஆம்லேட் போட்டு பெப்பர், சால்ட் போட்டு அது அப்போவே சாப்பிட்டாச்சு. சாப்பாட்டுக்குள்ள இது இப்போ டக்குன்னு அப்போவே ஒரு மினி பிரேக் மாதிரி எடுத்தாச்சு. இது எனக்கு மட்டும்தான். நான் மார்னிங்கே சமைக்கிறதுனால இது ஒரு 7 o'clock to 7:30 நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டேப்லெட் போட்டதுனால ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இன்னும் ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா சிக்கன் வந்து பட்டர் கார்லிக் சிக்கன் தாங்க நான் இந்த ரசத்துக்கு இப்போ காம்பினேஷனாக பிளான் பண்ணது. ஸோ இந்த சிக்கன் நல்லா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. 2 times 3 times கூட நான் வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா பெப்பர், சால்ட், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் நம்ம வீட்டிலே அரைச்சது போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து இந்த பைண்ட் ஆகிறதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு உரமாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 8 ஒரு 6 ஒரு 8 பல் பூண்டு பிச்சு வச்சாச்சு, தோல் உரித்து வச்சாச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா எனக்கு பூண்டெல்லாம் வந்து சின்ன பூண்டு, பெரிய பூண்டுன்னு பெரிய பல்லுன்னு இருக்கும். பெரிய பல் பூண்டு இருந்தால் தான் நான் வாங்குவேன். சின்ன பல் பூண்டு எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது. ஏன்னா வந்து எனக்கு டக்குன்னு பீல் பண்ணோமா, அதை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் சின்ன பல்லை உரிச்சு எனக்கு அது செட் ஆகாது. எனக்கு பெரிய பல் பூண்டு நான் வாங்கிட்டேன்னா ஒரு 3 பூண்டு கூட போதுங்க எனக்கு சாம்பாரில் தட்டி போடுறதுக்கு. இதுவே சின்ன பல்லாக இருந்தால் அது ஒரு 6-7 அப்படி எடுத்து போடுற மாதிரி எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய பல் பூண்டே நான் எடுத்துகிட்டு குட்டி ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளவே வந்து தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது மேரினேட் ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஒரு 7 minutes, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 7 minutes திருப்பி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி எடுத்துக்கணும். பேன் இருக்கிறவங்க நீங்கள் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட பேன் கிடையாது. அதனால் இந்த கொஞ்சம் ப்ராடராக ஃப்ளாட்டாக இருக்கிற தவாவாக எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சிக்கன் நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக நம்ம அதை கட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா அது ரெடியாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அகைன் பட்டர் எடுத்து தவா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் எடுத்து அதில் போட்டுட்டு பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த பூண்டு, அந்த பச்சை மிளகாலாம் எடுத்து போட்டுடலாம். ஸோ இதுலேருந்து ஒரு அழகான ஒரு வாசனை வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து என்கிட்ட வந்து சோயா சாஸ் இல்லை அந்த டைமில்.
நம்ம சோயா சாஸ் இல்லைன்னு சொல்லி திரும்ப கடைக்கு அமிச்சோன்னா இந்த மீல் கண்டிப்பாக என்னால் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியாது. அதுக்கு ஏதாவது தேவையில்லாதது வரும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர் கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறமா அது நல்லா இதுவானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையும் அதில் ஆட் பண்ணியாச்சு. சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. பர்சனலாக நான் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா எனக்கு அந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் சாப்பிட்ட வரைக்கும் நான் கேட்டதுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக அது நல்லா தான் இருந்ததுன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோயா சாஸு அது புளி தண்ணியாக கரைச்சி ஊற்றிப்போம் ஒரு சில விஷயத்தில். நான் அது இல்லாத சமயத்தில் இது எல்லாமே என்னோடய பர்சனல் இது தாங்க, எதுவுமே வந்து இது கிடையாது. நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டே வந்து அம்மா வீட்டில் எப்போவுமே டியூஸ்டே வந்து முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் ஏற்றி அவங்க கொஞ்சம் சாமியெல்லாம் கொஞ்சம் கும்பிட்டு அந்த இதுவெல்லாம் அவர் கந்த கவசம் எல்லாமே படித்து அன்றைக்கி ஃபுல்லாக பக்காவாக இது பண்ணுவாங்க. அந்த டைமில் நாங்களும் அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் அந்த டைம் கொஞ்சம் நேரம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடுவோம். எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரைவேட் ட்ராயிங் கிளாஸில் டீச்சராக இருக்கேன். ஸோ 25th எவ்ரி மந்த் 25th அப்புறமா அசஸ்மெண்ட், அதாவது ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம் பிளான்னு இருக்கும். அதே மாதிரி அவங்களோட அட்டெண்டன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், யார் யார் என்னென்ன லெவலில் இருக்காங்கன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் வந்து இன்றைக்கான பிளான் லிஸ்ட்டில் இருந்தது. அந்த பிளானையுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே என்னோடய முக்கியமான ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 3.5 வயசில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் தூங்கும் போது தான் என்னோடய ஒர்க்கை நான் பார்க்க முடியும். கண்டிப்பாக நான் அவன் எதிர்க்க இதை ஓப்பன் பண்ணேன்னா நான் கையில் வச்சுருக்க ஸ்கேலு, நான் கையில் வச்சுருக்க பென்சில் தான் வேணும்னு அழுவான். அதே மாதிரி என்னோடய ஒர்க் நோட்டில் வந்து அவன் ட்ரா பண்ணணும்னு எதிர்பார்ப்பான். இதுவே நம்ம புதுசாக என்ன காஸ்ட்லியாக நோட் வாங்கி கொடுத்தாலும் அது அவனுக்கு பிடிக்காது. நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அதில் யூஸ் பண்ணணும்னு பார்ப்பான். ஸோ நமக்கு எதுக்கு அந்த இதுன்னு சொல்லிட்டு அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது. அசஸ்மெண்ட் பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறமா அட்டெண்டன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எவ்ரி மந்த் எண்ட் வந்து இது வந்து ரொட்டீனாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன வீடியோ நம்ம போடலாம், உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி போடுங்க சிஸ்டர், இதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி கவர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் அந்த மாதிரியும் உங்களுக்கு ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சிம்பிளாக இன்றைக்கான vlog பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருப்போம்னா, மண்டே நான் மீல் ப்ரிப்பேர் பண்ணது, நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கான ஒரு அட்டெண்டன்ஸ் பிளான் பண்ணது, இது எல்லாமே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது இல்லாமல் சிஸ்டர் நீங்கள் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொன்னிங்கன்னா நான் போட ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட 2025க்கான பிளானர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போட போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணலாம், தென் எவ்வளோ இன்கம், அந்த இன்கம்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம், ஒரு கோல்டு நம்ம எப்படி வாங்குகிறோம் அப்படின்ற என்னோட எதுவுமே வந்து நான் ஜென்ரலாக சொல்ல மாட்டேன். நான் ஓனாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் ரேண்டம் vlogsஸாக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ எந்த டைம் நமக்கு கரெக்டான vlog போடணுன்னு இருக்கோ அந்த டைம் வந்து நாங்கள் எடிட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவும், அதாவது இந்த ஜுவல் நான் எப்படி 1 இயரில் நம்ம எப்படி பிளான் பண்ணி ஒரு ஜுவல் வாங்குகிறோம், எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம், இதெல்லாமே வந்து அது ஒரு வீடியோவாக நான் க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு நான் பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்பி சேனல் தான் இந்த சேனலில் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்கிட்ட இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குட்டீஸாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பார்க்குறவங்கலாம் வந்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இனிமேட்டு ரொட்டீன் vlogs எல்லாமே இதில் தான் போக போகுது. அண்ட் குட்டீஸ் நீங்கள் யாருமே வந்து டவுன் ஆக வேணாம். அகெயின் நம்ம பார்பி சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு சேனலில் வரும். நான் சீக்கிரமாக வந்து வீடியோஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு சேனல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு நான் அந்த சேனலோட நேமை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலை வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது டியூஸ்டே. ஸோ நாளைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே நியூ இயர் விஷ் பண்ணணும்ல. ஸோ எல்லாருக்குமே பெஸ்ட் இயராக இருக்கணும். நீங்கள் நினச்ச எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். கண்டிப்பாக முடியும். எல்லாம் ஹாப்பியாக இருக்கலாம், எல்லாம் ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருமே
ஜாலியாக இருக்கணும், நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நமக்கு அப்போ தான் வந்து கடவுள் நமக்கு தேவையானதை ஹெல்ப் பண்ணுவாருன்றது தான் என்னோடய மைண்ட் செட்டு. இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க மூலயமா நமக்கு ஹெல்ப் கண்டிப்பாக வந்து அமையும். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கண்டிப்பாக நம்ம யோசிக்காமல் ஒரு சில கோவத்தில் கொடுப்போம். அதே கஷ்டம் நம்ம அனுபவிப்போம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஹாப்பியாக போகணும். லேடிஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தே ஒரு சின்ன சின்ன வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னோட முக்கியமான அட்வைஸ் அதுதான். என்ன தான் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ நான் பார்த்துட்ருக்க இந்த ட்ராயிங் ஜாப் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் தான் இருக்கும். தேர்ஸ்டே ஃப்ரைடே ஈவினிங்கில் கிளாஸ்க்கு போகும். சாட்டர்டே சண்டே ஃபுல் டே. ஸோ எப்போவுமே சாட்டர்டே சண்டே நான் வீட்டில் இருக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டே ஃபுல் டே இருக்கும் எனக்கு கிளாஸு. நான் இது ஒரு பார்ட் டைம் ஜாபாக தான் நான் சேர்ந்துருக்கேன். இது எனக்கு ஃபுல் டைம் கிடையாது, இது எனக்கு ஒரு பார்ட் டைம் தான். சிம்பிளாக வந்து என்னோடய பர்சனல் செலவுக்கு அது யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாரும் ஹாப்பி நியூ இயர், ஹாவ் அ பிளெஸ்ட் லைஃப். பை பை.